பெரியவர்களே, கல்வி உரிமை மீட்பு பேரணியிலே மிகப்பெரிய அளவில் நமது நிரல் துவக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த தோழர்கள் அனைவரும் முன்னிலை வகிக்கக்கூடிய வகையிலே இந்த பாபு அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். முன்னதாக அனைவரையும் வரவேற்கக்கூடிய வகையில் நீரோடையினுடைய அமைப்பு செயலாளர் நிலவன் வரவேற்பு உரையாற்றுவார்.
பேரன்புமிக்க கொள்கின்றோம். தந்தை பெரியாரினுடைய இன்று ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய பேரணியை தந்தை பெரியாரினுடைய அவருடைய இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோட்டிலே தொடங்கி இருக்கிறது. இந்த பேரணியிலே பல்வேறு இயக்க தோழர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த பேரணியை ஈரோடுடைய கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா EVKS இளங்கோவன் அவர்கள் இந்த பேரணியை தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்ற இருக்கின்றார். அதுபோல் இந்த பேரணியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களையே இந்த நேரத்தில் வருக என வரவேற்கின்றோம். அதே போல கல்வியாளரும் மிக சிறந்த பேச்சாளருமான தொடர்ந்து கல்வி உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சென்னையிலிருந்து இந்த கல்வி உரிமை பேரணியை தொடங்கி வைத்து ஒரு தொடக்க உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கின்றோம். அதுபோல பல்வேறு அரசு இந்த பேரணிக்கு தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்பு தோழர் திராவிடர் கழகத்தினுடைய மூத்த தோழர் சண்முகம் அவர்களையும், அதே போல திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர் ரத்தனசாமி அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். அதுபோல் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தோழமை அமைப்புகள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை வருக என்று வரவேற்கின்றோம். விடுதலை சிறுத்தைகளை கட்சியினுடைய தோழர்களை வருக என வரவேற்கின்றோம். அதே போல ஆதி தமிழர் பேரவை தோழர்களையும் சமூக நீதி மக்கள் கட்சியினுடைய தோழர்களையும் முன்னோடிகளையும் தலைவர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தது போல புரட்சிகர இளைஞர் முன்னணியை சேர்ந்த தோழர்களை வருக என்று வரவேற்கின்றோம். சமூக நீதி பெரியார் வாசகர் படிப்பு வட்டத்தை சேர்ந்த தோழர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கின்றோம். பல்வேறு அமைப்பை சேர்ந்த தோழமை விலங்குகளை வரவேற்கின்றோம். ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த தோழர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கின்றோம். அதுபோல பெரியாரிய அம்பேத்கரிய உணர்வாளர்கள் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே சிறப்பிக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்திலே வருக என்று கூறி இந்த நிகழ்வினை காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திருச்செல்வன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். ஆகவே தந்தை பெரியாருடைய இந்த ஒரு வருகை என்றிருக்கின்ற அனைத்து அமைப்புகளையும் ஜனநாயக இயக்கங்களையும் தோழமை இயக்கங்களையும் வருக என்ற நேரத்திலே வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி தருமாறு திராவிடர் கழகத்தின் திராவிடருடைய பிறந்த நாளை நாம் காலையிலிருந்து எழுச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாம் கல்வி உரிமை மீட்பு பேரணியை தொடங்கி இருக்கின்றோம். இந்த குழு 2-3 முறை கூடி இந்த நிகழ்வை எப்படி நடத்துவது என்று ஆலோசனை செய்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஐயா தந்தை பெரியார் தோன்றிய பிறகுதான் தமிழகத்தில் சூழ்நிலையை உருவாக்கினார். அவருடைய கொள்கையில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனார். பிறகு நம்மளுடைய கலைஞர் ஐயா நமது தலைவர் ஒருபடி மேலே போய் இன்று தமிழகத்திற்கு கல்வி முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியம். ஆனால் இதை தடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம்
பாரதிய ஜனதா கட்சியை நம்மை சீரழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை நாம் வீழ்த்தியாக வேண்டும். வீழ்த்தி நம்முடைய முன்னேற்றம் தெரிந்தவரை நான் அவர்களோடு பழகிய வகையில் அறிந்துள்ளேன். இன்று நமது பேரணியை துவக்கி வைப்பதற்காக வருகை விரும்புகிறார்கள். அவர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் மனிதனாக விளங்கியவர். அந்த வகையில் இன்று நமது இந்த பேரணியை துவக்க வருகிறது. நாம் சிறப்பாக நடத்த வேண்டும். நடத்தி இந்த கல்வி போராட்டத்தை தமிழகத்தில் ஈரோட்டில் தான் துவங்குகிறது என்று செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சண்முகம் அவர்கள் ஒரு சித்தூரத்துடைய தலைவர், மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த பேரணியை தொடக்க இருக்கின்ற நம்முடைய மற்றும் இங்கே இதை உரையாற்ற வருகின்றிருக்கின்ற தொடக்க உரையாற்ற வருகின்றிருக்கின்ற கரசேகர பாபு அவர்களே மற்றும் அனைத்து கட்சி நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். பேரணி சிறப்பான முறையில் குறைந்த பேர் இருந்தாலும் கூட ஒன்றன் பிட்டு ஒன்றாக சிறப்பாக செல்ல வேண்டும். கூட்டமாகவோ அல்லது ஒருவரை மிஞ்சி ஒருவராகவோ செல்லாமல் அனைவரும் சிறப்பான முறையிலே 2 பேராக சென்றால் கூட போதும். ஆகவே ஒழுங்கு கூட பேரணி நடத்தப்பட வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியினுடைய மாநில உரிமைகளுக்காக பாராட்டி கொண்டிருக்கின்ற அருமை தோழர்கள் சென்னையிலிருந்து இந்த பேரணிக்கு தொடக்க உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். அவர்களை ஒரு மாநிலத்திற்கு கல்வி உரிமை என்கின்ற பெயரிலே ஒரு சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். 46வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறக்கூடிய கல்வி உரிமை மாநிலத்திற்கு கல்வி உரிமை மீட்பு பேரணியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அருமை தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த பேரணியை தொடக்கி வைத்து உரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களே, இந்த பேரணியிலே பங்கேற்க வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கங்களுடைய கட்சிகளுடைய முன்னணி நிர்வாகிகளே, சமூக அமைப்புகளுடைய முன்னணி தலைவர்களே, குழந்தை செல்வங்களே, ஈரோடு நகரத்திலே இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சற்று முன் நடந்த குழந்தைகளுடைய சிலம்பாட்ட நிகழ்ச்சி, அந்த சிலம்பாட்ட நிகழ்ச்சி பெரியார் 146வது வயதில் உயிரோடு இருக்கின்றார் என்று காட்டக்கூடிய அந்த சிலம்பாட்ட நிகழ்ச்சி. ஒவ்வொரு குழந்தையும் கையிலே வாள் சுற்றினாலும், சிலம்பம் சுற்றினாலும், ரிப்பன் சுற்றினாலும் தன் நெஞ்சிலே பகுத்தறிவை தாங்கி, சமூக நீதியை தாங்கி, சுயமரியாதை சுடர் விளக்குகளாக அந்த குழந்தைகள் இங்கே நடனமாடினார்கள். சமீபத்திலே ஒரு சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி சொன்னாரு, ஏதோ ஒரு அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெத்தியில் அவர் பொட்டு வச்சிட்டு போறாராம். அது வரைக்கும் அவர் பொட்டு வைக்கலையாம். ஐயா 146வது தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் சிலம்பாடிய குழந்தைகள் பொட்டுதாயா வச்சிருந்தாங்க. அது என்ன இன்னைக்கு நீங்க போய் புதுசா பொட்டு வைக்கிறது எனக்கு தெரியல. நெத்தியில பொட்டு வைக்கிறது பொட்டு வைக்காததை பத்தி தந்தை பெரியார் என்றைக்குமே பேசியது கிடையாது. அவரவர்களுடைய விருப்பம் என்று சொல்லியிருக்கிறார். அவரவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை அதெல்லாம் இருக்குமே தவிர அதை தவிர்க்க முடியாது. சுயமரியாதையும் பகுத்தறிவும் விஞ்ஞான அறிவும் வளர வளர அது தானாக வரைய வேண்டியதே தவிர ஒருவர் நம்பிக்கையின் பேரில் விபூதி வைப்பதையோ குங்குமம் வைப்பதையோ யாரும் எங்கேயுமே தடுத்தது கிடையாது. இங்க எது தடுக்கப்படுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். இங்க எது தடுக்கப்படுகிறது என்றால் கல்வி தடுக்கப்படுகிறது. ஏன் கல்வி தடுக்கப்படுகிறது என்றால், கல்வி கற்றுக்கொண்டால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சமய சார்பற்ற தன்மை என்றால் என்ன? அரசுக்கு சமயம் கிடையாது. அரசை சார்ந்தவர்கள் சமயவாதியா இருக்க முடியாது. அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சமயத்தோடு இருக்க முடியாது. தந்தை பெரியார் ஒரு திருக்கோவிலினுடைய நிர்வாகியாக இருந்தவர். பகுத்தறிவு தந்தை பெரியார் திருக்கோவிலுக்கு நிர்வாகியாக இருக்கும் பொழுது அவர் கடவுளை கும்பிட மாட்டாரே தவிர, ஆனால் கடவுளுக்கு நடக்க வேண்டிய பூசைகள் அந்தந்த காலகட்டத்தில் நடப்பதை உத்தரவாதப்படுத்தினார்.
அதற்கு பெயர்தான் பகுத்தறிவு. எனவே நிர்வாகத்திலே இருப்பவருக்கு சொந்த நம்பிக்கை இருக்க முடியாது. அரசுக்கு அந்த சமயம் கிடையாது என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். இதை பற்றிய தெளிவு எப்ப கிடைக்கும்? கல்வி இருந்தா கிடைக்கும். எனவே திரு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு 2014 திட்டமிட்டு செய்யக்கூடியது என்னன்னு கேட்டா, தொடக்க கல்வியில் இருந்து உயர்கல்வி வரைக்கும் அரசினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கல்வி இனி அரசின் பொறுப்பில் இருக்காது என்பதுதான். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறார். அவர் இங்கேயும் மறுக்கலாம் அல்லது திரு மோடி அவர்களிடம் கேட்டு கூட மறுக்கலாம். தேசிய கல்விக் கொள்கை 2020 இன்று இருக்கிற நடைமுறையில தொடருமையானால் 2030 இந்தியாவில் ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் கூட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உள்ளிட்ட எந்த உயர்கல்வி நிறுவனமோ முழுமையான அரசு நிதியில் இயங்காது எழுதி வச்சிருக்கிறாங்க. இதற்கு பேரு ஒரு கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க. ஒரு கல்விக் கொள்கை அரசு முழுமையாக நிதியை கல்விக்கு செலவு செய்யாதுன்னு சொல்றதுக்கு பேரு ஒரு கல்விக் கொள்கையாக இருக்க முடியுமா? எனவே 146வது ஆண்டிலே நாம் என்ன இங்க கேட்கிறோம் கேட்டா, மாநிலத்தின் உரிமை கல்வி. எனவே கல்வி மாநிலத்தின் உரிமை என்பதால் எங்களுக்கு அந்த உரிமையை கொடு என்று கேட்கின்றோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் சும்மா இல்ல, வ.உ.சி. சிந்திய ரத்தத்தினுடைய அருமையை உணர்ந்தவர்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர் பகத்சிங், ராஜகுரு, சுகுதேவ் தூக்கிலே தொங்கவிடப்பட்டார்களே, கொலை செய்யப்பட்டார்களே, அந்த தியாகிகளுடைய உணர்வை உருவாக்கி கொண்டவர்கள் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள். எனவே அவர்களுக்கு தெரியும் எதையெல்லாம் ஒன்றிய பட்டியலில் வைக்கணும், எதெல்லாம் மாநில பட்டியலில் வைக்கணும். ஒரு கூட்டாட்சி தத்துவத்திலே இங்கு 2 அரசு இருக்கிறது. ஒன்றிய அரசு இருக்கிறது, மாநில அரசு இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர், ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கிற குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி மக்களவின் சபாநாயகராக இருக்கக்கூடிய அந்த சபாநாயகர் உள்ளிட்ட இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே இறையாண்மை என்று பேசுகிறார்கள். நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றிவிட்டால் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது என்று சொல்லும் அளவிற்கு துணிச்சல் குடியரசு துணைத் தலைவருக்கும் மக்களவையினுடைய சபாநாயகருக்கும் யார் கொடுத்தது என்பதுதான். நண்பர்களே, இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. மக்களிடம் இருக்கும் இறையாண்மையை தங்கள் வாக்குச்சீட்டின் வாயிலாக தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிக்கு கொடுக்கிறாங்க. அப்படித்தான் உள்ளாட்சிக்கு இறையாண்மை கிடைக்குது, அப்படித்தான் சட்டப்பேரவைக்கு இறையாண்மை கிடைக்கிறது, அப்படித்தான் இந்திய ஒன்றியத்திற்கு இறையாண்மை கிடைக்கிறது. எனவே இறையாண்மை மக்களிடம் இருக்கு. அல்டிமேட் sovereignty is the people of India. another preamble we the people, இந்திய மக்களாகிய நாங்கள் என்று அரசமைப்பு சட்டம் தொடங்குகிறது. நாடாளுமன்றத்திற்கு இறையாண்மை இருந்தால் அதன் அதிகார எல்லை என்ன? சட்டப்பேரவைக்கு இறையாண்மை இருந்தால் அதற்கு அதிகாரம் எல்லை என்ன? அதுதான் கூறு 246 கீழ் அட்டவணை 7 தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகின்றவர்கள் தெளிவாக இருந்தாங்க. எதெல்லாம் மக்களுடைய உடனடி தேவையோ, எதெல்லாம் பண்பாட்டின் கூறுகளோ அதையெல்லாம் மாநிலத்திடம் கொடுத்தாங்க. காரணம், பல்வேறு மொழிவாரி தேசிய இனங்களை கொண்ட ஒன்றியம் தான் இந்தியா. பண்பாட்டின் ஒரு கூறாக கல்வி விளங்குகிறது, மொழி விளங்குகிறது. எனவே பண்பாடு வெவ்வேறாக இருக்கும் பொழுது அந்த பண்பாட்டின் கூறாக இருக்கக்கூடிய கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. ஒன்றிய அரசாங்கத்திற்கு வெளியுறவு கொள்கை, இந்தியா முழுக்க இருக்கிற போக்குவரத்து, இந்தியா முழுக்க இருக்கிற பாதுகாப்பு இதுதான் ஒன்றிய அரசுக்கு கொடுத்தாங்க. எனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சேலத்தில் 2019 சொன்னாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையில சொன்னாங்க, 2019 அறிக்கையில் சொல்லப்பட்டதோடு 2024 அறிக்கையில புதுசா சொல்லியிருக்கோம். எனவே அதையும் இதையும் சேர்த்தே பாருங்க, 2ஐயும் நிறைவேற்றுவோம் சொன்னாங்க. மிக தெளிவாக சொன்னார், கல்வி
மாநிலத்திற்கு தேவையோ அதையெல்லாம் காங்கிரஸ் மீண்டும் மாநிலத்திற்கு தரும் என்று சொன்னார். வாயில சொல்லல, தேர்தல் அறிக்கையில எழுதி 40க்கு 40 எதிராக வந்ததுன்னா இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி வேண்டும். பேரறிஞர் அண்ணா சொன்னாரே, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று. கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்களே ஒரு கூட்டமைப்பு. இங்கு தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா என்கின்ற அந்த கட்சிகளுடைய கூட்டமைப்பை உருவாக்கத்துக்கு பாடுபட்டார்கள். அதையெல்லாம் எது? அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தூக்கி சுமந்த சமூக நீதியின் அடிப்படையிலான சமதர்ம இந்தியாவை கட்டமைக்க தேவையான கூட்டாட்சி. எனவே கல்வியை மீண்டும் வென்றெடுப்போம். மதச்சார்பற்ற சமூக நீதியின் அடிப்படையிலான சமதர்ம ஜனநாயக குடியரசாக இந்திய குடியரசு நீடிப்பதற்கு மக்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை நாம் வலுவாக பயன்படுத்துவோம். நாம் தேர்ந்தெடுத்த அரசு எந்த கொள்கைக்காக நாம் தேர்ந்தெடுத்தோமோ அந்த கொள்கைக்கு நேர் விரோதமாக நடந்தால் தட்டி கேட்கும் உரிமை இறையாண்மை கொண்ட மக்களுக்கு உண்டு என்கின்ற வகையிலே தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளிலே சமூக நீதி காக்க, சமநீதியே சமூக நீதி, சமநீதிக்கு எங்களுக்கு கல்வியை கொடு, மாநிலத்தின் கல்வி உரிமையை மீட்கும் வரை ஓய மாட்டோம் என்று உறுதியேற்போம் என்று சொல்லி தந்தை பெரியார் போல் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பேரணியை மரியாதைக்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் துவங்கி வைப்பதற்கு முன்னதாக அவர் சிறப்புரை ஆற்றுவார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, பாசத்திற்குரிய சண்முகம் அவர்களே, மாநகர காங்கிரசினுடைய தலைவர் திருச்செல்வம் அவர்களே, சந்துரு அவர்களே, ஜஃபார் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய அருமை தோழர்களே, அருமை சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த தந்தை பெரியார் அவர்களுடைய 146வது பிறந்த நாளை ஒட்டி நடைபெறுகின்ற ஊர்வலத்தை துவக்கி வைக்க வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த கடும் வெயிலில் கருப்பு சொக்காயை போட்டுக்கொண்டு வெயிலை பொருட்படுத்தாமல் நடக்கக்கூடிய தைரியம் திராவிட கழகத்திற்கு தான் உண்டு. ஆகவே தான் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட கழகம் நேரடியாக அரசியலிலே ஈடுபடவில்லை என்று சொன்னாலும் கூட திராவிடர் கழகத்தினுடைய வழியிலே வந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைவராக இருந்த பெரியாரிடமிருந்து வந்தவர்கள் இன்றைக்கு நாட்டிலே எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை இந்தியா மட்டுமல்ல உலகத்திலே இருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் இன்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்பதை இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் கூட ஆர்வத்தோடு கூர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும், சரிபாதி பங்கு வேண்டும் என்று பெரியார் சொன்னதை நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் அதை நிறைவேற்றினார். பெண்கள் இன்றைக்கு ஆண்களை விட கொஞ்சம் நெஞ்சை நிமிர்த்தி வேகமாக நடக்கின்றார்கள் என்று சொல்வார். இன்றைக்கு பெண்களுக்கு சுயமரியாதை வந்திருக்கின்றது. ஆண் நம்மை அடிக்க கை ஓங்கினார், நாமும் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து நானும் கை தூக்குவேன் ஜாக்கிரதை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்கள் இன்றைக்கு வாழ்ந்திருக்கின்றார்கள். சுயமரியாதை வந்திருக்கிறது என்று சொன்னார். அது பெரியார் சொன்ன கொள்கைகள்
அதை நிறைவேற்றியவர். காமராஜரிலிருந்து பார்த்தீர்கள் என்றால், அண்ணாவிலிருந்து பார்த்தீர்கள் என்றால், கலைஞரிலிருந்து பார்த்தீர்கள் என்றால், பெரியார் சொன்னவைகளை ஒவ்வொன்றாக அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள். உங்கள் அருமை தோழர்களே, உங்களை எல்லாம் நான் வாழ்த்தி, பெரியார் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய கொள்கையில உறுதியாக இருக்கின்ற நீங்கள் எல்லாம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக வருகாலத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்ற இந்த ஊர்வலத்தை துவக்கி வைக்கின்றேன். வணக்கம். கட்டவிட்டு கட்டியிருக்கிற வண்டி முன்பாக நிற்கும். அதுபோல முன்பக்கத்திலே பேரணி காண அந்த பதாகை என்பதை தோழர்கள் முன்னாடி முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் வரிசையாக பேரணியினுடைய பெரியார் சிலை வந்தடைகின்ற வரைக்கும் எந்த வகையான இடைவெளியும் உருவாக்காமல், முழக்கத்தோடு இடைவெளி இல்லாமல் அனைவரும் இந்த பேரணியை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த பேரணிக்கு வந்திருக்கின்ற வணிகர் சங்கத்தினுடைய பேரமைப்பினுடைய தலைவர்கள் அவர்களை மாவட்ட தலைவர் அவர்களை வரவேற்கின்றோம். அதே போல கொங்கு விடுதலை புலிகள் கட்சியினுடைய தோழர்களையும், தமுக கட்சியினுடைய தோழர்களையும் மற்றும் இதர தோழமை அமைப்புகளையும் இந்த பேரணிக்கு வருகின்ற வரவேற்கின்றோம். இப்பொழுது பேரணிக்கு வந்து அனைத்து மனிதனை நினை, மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும், மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும், மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும், மதம் மனிதனை மிருகமாக்கும், மதம் சாதி மனிதனை சாக்கடையாக்கும். விதியை நம்பி மதியை இழக்காதே, விதியை நம்பி மதியை இழக்காதே, விதியை நம்பி
சுருக்க வேண்டாம், பேர் படிக்குது. ஒரு சைடு இந்த பக்கம் காமிச்சிட்டு ஒரு சைடு அந்த பக்கம் அப்படியே கேளு. ஃபுல்லாக முழக்கம் நல்லா காட்டிங்க, ஃபுல்லாக காட்டுங்க. ஓகே ஓகே, வர சொல்லுங்க. வரலாம். முறியடிப்போம்
நீதி வெல்லட்டும் சமத்துவம் வெல்லட்டும் வேறறுப்போம் 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 தந்தை பெரியார் அவர்கள் அறிவுறுந்து ஓடினார் சிந்தித்தார். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இவர்களை எப்படியாவது மானமும் அன்புடன் வர வைக்க வேண்டும் என்கின்ற கொள்கை வழியில் கொடுத்தாங்க. பாட்டில் எடுக்கிறது தேடி பாட்டில் எங்கே உள்ள போயிடுச்சு. அப்படியே எடுத்து வர்றது அந்த வண்டி எடுத்து நம்ம இது வாங்கிக்கலாம். பேக் மட்டும் வாங்க மறக்காம நீங்கள் அவசரத்துக்கு திரும்பி முடிச்சு கொண்டாந்து கொடுக்கணும். வாங்கி வச்சிருக்கேன். காட்டிங்க.
சீரே போயிடலாம் பேக் சைடே தெரியுது உங்களுக்கா? இல்லை அப்புறம் கொஞ்சம் பேர் தான் மேலே வருவாங்க. அப்போ நான் மேலே வந்துடலாம். கீழே உருமொழி ஏற்றுறாங்க. சரி போகலாம். ஓ கரெக்டாக அதான் கரெக்டு. இப்படியா கரெக்டாக அதுக்கு 3 பேர் தான் தெரியுறாங்க. அப்படியே நில்லுங்க தோழர், அப்படியே நில்லுங்க. ஆமா சரி ஓகேண்ணா. நீங்க கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. ஓகேண்ணா, நன்றிங்க. பேரணியுடைய ஒருங்கிணைப்புகளை சார்ந்த பொன்னையன் அவர்கள் இப்போது உறுதிமொழி கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழியை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெரும்பார்ந்த தோழர்களே, அருள் கூர்ந்து அனைவரும் சற்று சத்தமாக உறுதிமொழி எடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளுகின்றோம். தந்தை பெரியார் 146வது பிறந்த நாள் செப்டம்பர் 17. சமூக நீதி உறுதிமொழி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்புணரியும் யாதும் ஊரே என்ற பண்புணரியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும், பகுத்தறிவு, கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியையே அடித்தள
அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்நாளில் உறுதியேற்கிறேன். நன்றி. அனைவருக்கும் பெரியார் வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பெரியார் கொள்கை வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே. பங்கு பெற்ற அனைத்து அமைப்புகளினுடைய நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக இந்த பேரணியை ஒருங்கிணைப்பு செய்து தந்த காவல்துறை நண்பர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை துறை சார்ந்த ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தையிடம் ஒப்படைக்கிற ஒரு சூழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் குஜராத்தி, மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. அத்துணை இந்திய மொழிகளும் அழித்துவிட்டு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டை இந்திய பண்பாடாக, சமஸ்கிருதமே இந்தியாவின் மொழி என்று நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி தேசிய கல்வி 2020 அடங்கியிருக்கு. அதை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எதிர்த்து நிற்பதனால் அதற்கு ஒப்புதல் தந்த பிறகு கூட கல்விக்காக மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருப்பது என்பது ஒவ்வொரு மாநிலமும் சுயமாக தங்களுக்காக உருவாக்கி கொண்ட பள்ளிகளும் கல்லூரிகளையும் இனி மாநில அரசு நடத்த இயலாது. அது சுயநிதியாகத்தான் இயங்க முடியும். எனவே தனியாரிடம் சந்தையிடம் ஒப்படைத்துவிடு என்ற நெருக்கடியை தேசிய கல்விக் கொள்கை கொடுக்கிறது. தமிழ்நாடு அதை வலுவாக எதிர்த்து நிற்கிறது. அந்த வலுவாக எதிர்த்து நிற்பதற்கு தந்தை பெரியார் போட்ட விதை மிக முக்கியமான காரணம். எனவே இன்று பெரியார் உணர்வாளராக இடதுசாரிகள் உள்ளிட்ட அத்துணை கட்சிகளும் இன்று அணிதிரண்டிருக்கின்றன. திராவிடர் கழகம் மட்டுமல்லாமல் பெரியார் உணர்வு என்பது தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு இன்றியமையாத மிக முக்கியமான தேவை என்ற அடிப்படையில் பெரியார் உணர்வாளர்களாக ஒரு வர்க்க ஒற்றுமையின் வெளிப்பாடாக பெரியார் பிறந்த இந்த ஈரோட்டு மண்ணிலே மாபெரும் எழுச்சி பேரணி இன்று நடந்திருக்கிறது. உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். மாநில உரிமைகளை மீட்போம், கல்வி உரிமையை மீட்போம், சமமான கல்வி வாய்ப்பு அனைவருக்கும் என்பதுதான் இந்த உறுதிமொழி. இந்த உறுதிமொழி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, குஜராத் உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கிற அத்துணை மக்களுக்கும் சமமான வாய்ப்பு வேண்டும். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மக்கள் பேசும் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அனைத்துமே இந்திய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த சுயமரியாதை நாளினுடைய முழக்கங்களாக அமைந்தன.